அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தெய்வத்திரு திருமதி சந்திரகாந்தி அம்மா அவர்கள். தெய்வத் திருவாளர் திரு ஜி.ஆர்.ஜே. கோவிந்தராஜுலு ஐயா அவர்களும், அம்மா அவர்களும் மிகச்சிறந்த நிர்வாக திறமை மிக்கவர்கள். அன்பு, அறிவு, சேவை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, கடமை, செயல்திறன், எங்கும் எதிலும் தூய்மை ஆகிய இயல்புகளுடன் தரமான கல்வியை வழங்குவதுதான் அம்மா அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. பிரெஞ்சு மொழியும் இந்தி மொழியும் மொழி பாடத்திட்டத்தில் இருந்தன. நேர்முகத் தேர்வில் பொதுவாக பணி அனுபவம் உள்ள விரிவுரையாளர் மற்றும் பேராசிரியர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அம்மா அவர்கள் கல்வி தகுதியுடன் வந்த இளம் வயதினருக்கே நேர்முகத் தேர்வில் வாய்ப்பு கொடுத்தார்கள். இதற்கு நானே சான்றாவேன். கிருஷ்ணமால் கல்லூரியில் படித்த பல மாணவியர் உயர்ந்த பதவியில் சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். கல்லூரியின் முன்னாள் மாணவி திருமதி வனிதா மோகன் அவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர். சிறு துளி என்ற அமைப்பை நிறுவி பெருவெள்ளத்திற்கு வழியமைத்தார். இந்திரா காந்தி அம்மையார் முதல் அனைத்து சான்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் ஆகிய அனைவராலும் பாராட்ட பெற்றவர்கள் திருமதி சந்திரகாந்தி அம்மாவும் திரு ஜி.ஆர்.ஜே. அவர்களும். கல்லூரியில் தமிழ் துறையில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். 33 ஆண்டுகள் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்தும் ஒரு இனிய அனுபவமாகும். அம்மா அவர்கள் இயற்கையோடு முரண்படாதவர். விடுதி மைதானத்தில் மழை நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீருக்காக முயன்றவர். விடுதி வளாகத்திற்குள் இருந்த பெரிய கிணற்றில் நீரூற்று பெருகியது. வியப்பிற்குரிய ஒன்றாகும். மரங்களில் இருந்த காய்ந்த பழுத்த இலைகளை எல்லாம் இயற்கை உரங்களுக்காக பயன்படுத்தினார். இன்று மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் அன்றே நடைமுறைப்படுத்திய பெருமைக்குரியவர். விஞ்ஞானியாகவும் மெய்ஞானியாகவும் வாழ்ந்தவரின் புகழை விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் என்று கூறலாம். குறையொன்றும் இல்லாத அருமையான சூழலை எங்களுக்கும் மாணவியருக்கும் உருவாக்கி கொடுத்தவர். இசை பேரரசி திருமதி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மையார் மீது மிகுந்த பற்று கொண்டவர், மரியாதையுடையவர். அவர் பாடிய குறையொன்றும் இல்லை பாடல் அம்மா அவர்களுக்கு விருப்ப பாடலாகும். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அம்மா அவர்களின் 100 ஆண்டுகள் நிறைவாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்பது திருமந்திர பாடல். அம்மா அவர்களையே குருவாக மனம் ஏற்றுக்கொள்ளுகின்றது. மேலும் உள்ளமே பெரும் கோயிலாகவும் அம்மா அவர்களையே அங்கு தெய்வமாகவும் வழிபடலாம் என்று மனம் விரும்புகின்றது. மீண்டும் பிறவி வேண்டாம், பிறந்துவிட்டால் அம்மா உங்களை மறவாமல் இருக்க வேண்டும் என்ற காரைக்கால் அம்மையாரின் வேண்டுதலோடு நிறைவு செய்கின்றேன். இன்று தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற சிறப்பும் கல்லூரிக்கு உண்டு. தெய்வத்திரு சந்திரகாந்தி அம்மா அவர்களின் ஆன்ம சக்தி கல்லூரி வளாகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. மந்திர புன்னகை மங்கையும் செயலாளருமாகிய திருமதி யசோதா அவர்கள் கடமை உணர்வு பாராட்டிற்குரியது. திருமதி சந்திரகாந்தி அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில் திருமதி நந்தினி அம்மையார் அவர்களும் ஆளுமை பண்புகளுடன் விளங்குகின்றார். தெய்வத்திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல் கனவுகள் சிறக்க இறையருளும் குருவருளும் துணையாகட்டும் என்று வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.